இந்த நாவல் பழம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த சீசனில் எங்கள் ஊர் சைட்லலாம் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். ஆனால் இதே ஹைவேல அவ்வளோ ரேட்டு வச்சு விற்கிறாங்க. ஆனால் கிராமத்துலலாம் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். நாங்கள் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனாலே தம்பிட்டு சொல்லியிருந்தேன், கொஞ்சம் பறிச்சுட்டு வாடன்னு. நல்லா மரத்தில் ஏறி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து எங்களுக்கு வேண்டி பறித்து எடுத்துகிட்டு வந்திருந்தான். வந்து நல்லா வாஷ் பண்ணி உப்பு மிளகாயெல்லாம் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லி உட்காந்துட்டோம். தம்பி பாப்பா இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட போகிறாங்க. இந்த பழத்தில் மட்டுமல்ல, அந்த கொட்டையை நல்லா வாஷ் பண்ணி சன் ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி டெய்லியும் சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்ஃபெர்டிலிட்டி, இன்டைஜஷன் ப்ராப்ளம், வெயிட் கெயின் வந்து பண்ணுறதுக்கு, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, சர்க்கரை நோய், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை வந்து எடுத்துக்கலாம். அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகலாம். நேற்று நைட்டு அவர் கால் பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட அப்படியே பேசிட்டு எங்கள் வீட்டு தொடிக்கில் வந்து போயிருந்தேன். பார்த்தா குட்டி மயில் குட்டி ஒரு குட்டி கெஸ்ட் வந்திருந்தாரு. அவங்க அம்மா கூட நைட்டு வந்து மேய் வந்திருப்பாங்க போல். ஒரு 4-5 குட்டி போட்டிருக்கும் போல். அதில் ஒன்று வந்து மிஸ் ஆகி எங்கள் தொடிக்கில் வந்துடுச்சு. கீழே எங்கள் லக்கி ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். எப்படா கிடைக்கும் சிக்கன் 65 போட்டுடலான்னே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு பயந்தே இன்னைக்கு காட்டில் கொண்டு போய் விட்டுடலான்னு சொல்லி தம்பி விட போயிட்டான். எங்கள் ஊர் சைடு தென்னந்தோப்பு அதிகம், அதனால முயல் குட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்.